12th max exercise 4.4ல second subdivision find the value of அப்படினு கேட்டிருக்காங்க. So sin inverse of -1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2னு இருக்கு. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு இதுக்கும் வேல்யூ என்னங்கிறத அந்த டேபிள்லேருந்து எடுத்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஆன்சர் போட வேண்டியதுதான். அந்த சைன் இன்வர்ஸாக காஸ் இன்வர்ஸுக்குள்ளார மைனஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் சைன் காஸ் டேனாக மாற்றிக்கணும். வேறு ஏதாவது இதில் இருந்தது சீக்கன் கொசீக்கன் காட்டில் இருந்ததுன்னா அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ் அண்டு டேனாக மாற்றிக்கணும். எதில் மாற்ற முடியுமோ அதில் நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். எப்போ எக்ஸ் பிலாங்கிங் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, அப்போ இங்கே 1ன்னு இருக்கிறது என்னது? -1லேருந்து 1க்குள்ளார தான். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. நெக்ஸ்ட்டு அது காஸ் இன்வர்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. அதில் வேல்யூ எந்த இது மாறல, மைனஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. காட் இன்வர்ஸ் ஆஃப் 2வை நம்ம டேனுன்னு மாற்றினாலும் நம்மளுக்கு என்ன ஆக போகிறது கிடையாது, வேல்யூ கிடைக்காது. நம்மளுக்கு டேன்லேயோ காட்லேயோ நம்மளுக்கு 2ங்கிற வேல்யூ கிடையாது. ஸோ அந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ங்கிறத நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. சைனில் வந்து நம்ம இங்கே மைனஸ் அப்படியே போட்டுங்க. சைனில் எப்போ நம்மளுக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா π/2 அப்போ 1 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. சைனில் வந்து 0 1/2ன்னு வருது இல்லையா? காசில் வந்து இந்த 1/2 வந்து கடைசியில் வரணும்னா அது 60 டிகிரியில் வரும் காசில் பொறுத்த வரைக்கும். ஸோ 60 டிகிரிங்கிறது என்னது? நம்மளுக்கு π/3. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ங்கிறது அது π/3. நம்மளுக்கு டேரெக்டாக சொல்ல தெரியலன்னா அந்த டேபிளை எழுதிட்டு அந்த டேபிள்லேருந்து அந்த வேல்யூ எடுத்து ஃபில் பண்ணிக்கிறதுனால ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 இந்த வேல்யூ இருக்கிறத அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. -3π ப்ளஸ் 2π டிவைடட் பை 3 2s are 6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 which is equal to சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -π/6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஓகேவா? இதான் ஆன்சர்.